இளையராஜா வீட்டுக்கு நான் மருமகளா போயிருக்க வேண்டியவள்னு சமீபத்துல வனிதா விஜயகுமார் பேசுனது பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி அவங்க சொன்னதுமே யாரதான் அவங்க சொல்றாங்கன்னு சோசியல் மீடியாவில் மீம்ஸ் கூட சுத்த ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா அவங்க கார்த்திக் ராஜாவை தான் சொல்றாங்கன்னு விவாதம் வந்துச்சு. ஆனா அது ரொம்பவே தப்பு அப்படின்னு வனிதாவே இப்போ விளக்கமும் கொடுத்திருக்காங்க. கார்த்திக் ராஜா என்னுடைய நல்ல நண்பர், அவங்களுடைய மனைவி கூட நல்ல நண்பர் அப்படின்னும், தயவு செஞ்சு அவரை இதுல இழுக்காதீங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது என்னவோ வனிதா டைரக்ட் பண்ணின மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல இளையராஜா இசையமைச்ச பாடலான ராத்திரி சிவராத்திரி பாடலுக்கு காப்பிரைட்ஸ் கேட்டதுதான். குறிப்பா இந்த பாடலை பயன்படுத்த போறோம்னு இளையராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு ஆசீர்வாதமே நான் வாங்கினேன்னு வனிதா சொல்லிட்டு வராங்க. இப்போ சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில திரும்பவும் இந்த மருமகள் விவகாரம் சர்ச்சையாகி இருக்கு. கார்த்திக் ராஜா இல்லைன்னு அவங்களே விளக்கம் கொடுத்தவங்க பேட்டியில அந்த பையன்னு சொல்லி பெயர் குறிப்பிடாம ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன லவ் பண்றியா இல்ல என் அப்பாவை லவ் பண்றியான்னு கேட்டப்போ உன் அப்பாவை தான்னு பதில் சொன்ன அந்த அளவுக்கு இளையராஜா மேல மரியாதை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கார்த்திக் ராஜா இல்லைன்னா யார் அந்த பையன் அப்படின்னு இப்போ அடுத்த விவாதம் கிளம்பி இருக்கு. அதோட பவதாரணியும் தனக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னும், பவதாரணி இருந்தா கூட இப்படிதான் பண்ணிருப்பீங்களா அவங்க தன்னோட மனக்குமுறலை அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த மருமகள் விவகாரம் ரெண்டு குடும்பத்துக்கு இடைப்பட்ட விஷயம் அப்படின்னாலும் கூட பிரபலங்கள் சம்மந்தப்படுறதுனால பொது வெளியில இப்போ பேசு பொருளாகவும் ஆகியிருக்கு. ஒரு பக்கம் இளையராஜாவுக்கு இந்த விஷயத்துல எதிர்ப்புகள் வந்தாலும் வனிதா விஜயகுமார் பொதுவெளியில ஏன் இப்படிலாம் பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் எதிர்ப்புகள் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு.